மாய புத்தகம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே சிஜி ஒர்க்லாம் வந்துட்டு எவ்வளோ காம்பேக்டாக எடுக்க முடியுமோ கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் தான் நம்பியிருக்காரு டேரக்டர். அது வந்து நமக்கு வந்து ரசிகராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி ராஜாங்க காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் சீன்ஸ் போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம சின்ன படம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம். படமாக பார்க்கும்போது பரவாயில்ல. போன வாரம்லாம் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 அப்புறமா கல்கி எல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த படம் வந்து பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து ஷோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க புது டைரக்டர். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை இந்தியன் 2க்கெல்லாம் டஃப் கொடுக்காது. அது பெரிய பட்ஜெட் மூவி. ரெண்டாவது அது கமல் சார் ஒர்க்கு, சங்கர் சார் ஒர்க்கு வேற. பட் இந்த படம் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சின்ன பட்ஜெட் படம்னும் போது என்ன நினைப்போம், நம்ம என்னத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். பட் இவங்க வந்து ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவங்ககிட்ட வந்து பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் இருந்திருந்தா ஒரு பாகுபலி மாதிரி ஒரு மகதீரா மாதிரி ஒரு மாதிரி சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட்டு இந்த படத்துக்கு வந்து ஓகே, போர் அடிக்கல. பட் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து பிளாக் பஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வராப்ல நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேனே, ஸ்கிரிப்டில் வந்து இவங்களுக்கு வந்து பட்ஜெட்டு பெருசாக இருந்திருந்தா இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பாகுபலியில் எப்படி ஒரு விஷுவல் பார்த்தோம் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. பார்த்தா படம் ஃபுல்லாக வந்து சந்திரமுகியையும் அந்த மரகத நாணயத்தையும் ஆவப்படுத்துகிறாங்க. ஓகே, அதில் நல்ல ஜானில் ஒரு டைட்டாக பிடிச்சி டைட்டான ஷெடியூலில் போயிருந்தாங்கன்னா வேறு மாதிரி போயிருந்திருக்கும். அதே அவங்க ப்ராப்பராக பண்ணலை. படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. படம் சொல்கிற மாதிரினா அப்பர்நிதியோடைய ஆக்டிங் தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை படத்தில். இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது நம்மளுக்கு வந்து என்கேஜ் பண்ணணும். நம்ம அது சங்கர் சார் படமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு டேரக்டர் படமாக இருந்தாலும் சரி, அது பப்ளிக் வந்துருச்சுன்னா மக்களை என்கேஜ் பண்ணுறது தான் படம். அவர் படங்களுக்காண்டி நம்ம உட்கார முடியாது, இவர் படங்களுக்காண்டி உட்கார முடியாது. அந்த என்கேஜ் பண்ணுறத ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் படத்துக்கு போதுமான ஆர்டிஸ்ட்டு, ஆனால் போதுமான பட்ஜெட் கூட இருந்திருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்க்ரீன் பிளே தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியல. அவ்வளோதான். இந்த படத்துல என்ன மைனஸ் உங்களுக்கு தெரியுது? மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது எப்படின்னா ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கதையை எடுத்து பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இப்போ யார் படம் பார்க்க போகிறது? 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள படம் பார்க்க போகிறது இல்லை. இப்போ பண்ணுறது யார்? 2K கிட்ஸ் தான் வந்து தேட்டரை ஃபீல் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 15 சீனை பண்ணியிருந்தாங்கன்னா போதும். 55 சீனில் வந்து ஒரு 15 சீன் வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 15 சீனை சுற்றி உள்ள சீனை பூரா கரெக்ட் பண்ணிட்டு படத்தை ஓரளவு நம்ம உட்கார வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மிஸ் ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு படத்தை இந்த சீன் மாத்திருக்கலாம் அப்படின்னா என்ன? கதையவே மாத்திருக்கலாம். ஏன்னா போதுமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸ்ரீகாந்த் இருக்காரு. அவ்வளவு வெறுத்துட்டீங்களா? ஆமா, நம்ம ஏற்கனவே சந்திரமுகி பார்த்துட்டு சூப்பர், சமுதிரம் 1 பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு டச்சு, மரகத நாணயம் பார்த்துட்டு இன்னுமே நம்ம வெளியில வராம இருக்கோம். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், நம்ம வெளியில வந்துடும் சொல்லிட்டு இந்த டேரக்டர் போராடினாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து என்கேஜ் பண்ணல. சரி, பரவாயில்ல, படம் வந்து பார்க்கலாம் சார். சிஜி தான் கொஞ்சம் முக்கியம் இருக்குது. மற்றபடி படம் பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். படம் வந்து அதான் சொன்ன மாதிரி மகதீரா, பாகுபலி, அருந்ததி எல்லாம் சேர்த்து இவங்க ஒரு கலவையாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. பட் அது கொடுக்க முடியல. ட்ரை பண்ணியிருக்கிறாங்க சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்பட்டிருக்குது. டேரக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அதான் சார், மாய புத்தகம்னா எல்லார் லைஃப்லையும் நம்ம பாவம் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, அதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம அது தீர்வு அடையிறோமா இல்லையான்றதை அந்த கதை வந்து சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். 2 மாதிரியான சீக்வன்ஸ் காட்டுறாங்க. லைவா நடக்கிறது ஒன்றும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கதைக்குள்ளே, ஐ மீன் அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பு தான் வந்து ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு ஒரு லவ் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து சேராமல் போயிடுது. இந்த ஜென்மத்தில் வந்து அது நிறைவேறிச்சா இல்லையான்றது செகண்ட் ஹாஃபில் ஒரு என்ன ஹிஸ்டாரிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த ஹிஸ்டாரிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி அவங்க ஃப்ளாட்டாக சொல்லியிருந்தா கூட நிறைவேறி இருக்கும். ஸ்ரீகாந்த் சார் வர்றதே ஒரு 4 சீன் தான் வர்றாரு. அவர் தான் பூர்வ ஜென்ம காதலனா இருக்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட்ல வந்து அசோக் சார் வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படிதான் இருக்குது கதை. ஆமா, எல்லாமே படம் வந்து த்ரில்லிங்கா தான் பிரதர் போகுது. படம் வந்து நல்லா தான் இருக்கு.
பட் சிஜி தான் கொஞ்சம் நல்லா இல்லை. அதை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். 75% படம் வந்து ஓகே தான். எல்லாமே இருக்கு, காமெடி இருக்கு, கிளாமர் சாங்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக் இது இருக்கு, எல்லாமே இருக்கு.